ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை நிலவரங்களும் உலக நிலவரங்களும் காத்திருக்கின்றன. முதலில் இலங்கை தீவு பக்கம் பார்வையை திருப்பலாம். ஸ்ரீலங்காவில் இப்போது பௌத்த பிக்குகளின் ஒழுக்கக்கேடுகள் சார்ந்த விடயங்கள் முக்கியமான கொதிநிலைக்குரிய பேசுபொருளாக நகர்த்தப்படுவது நீங்கள் அறிந்த விடயம். சமூக வலைத்தளங்களும் இப்போது பௌத்த காவி உடைகள் சார்ந்த இவ்வாறான முறைகேட்டு செய்திகளுக்கு அதிக முக்கியத்துவத்தை வழங்கிக் கொள்வதையும் காண முடிகின்றது. இலங்கை தீவை பொறுத்தவரை அங்குள்ள பௌத்த பிக்குகளில் ஒரு பகுதியினரிடையே நிலவும் இவ்வாறான ஒழுக்கம் சார்ந்த சம்பவங்கள் ஒன்றும் புதியன அல்ல. அவை காலங்காலமாக இருக்கும் விடயங்கள் தான். இவ்வாறான ஒழுக்கக்கேட்டு சம்பவங்கள் அவ்வப்போது இடம்பெற்றும் வந்திருக்கின்றன. எனினும் தற்போது அனுராதபுரத்தின் அட்டமஸ்தானாதிபதியாக இருந்து கடந்த வாரம் அந்த பொறுப்பிலிருந்து இடைநிறுத்தப்பட்ட பெரிய தலையும் ஸ்ரீலங்காவின் மிகவும் சக்தி வாய்ந்த மூத்த பௌத்த துறவுகளில் ஒருவராகவும் இருக்கக்கூடிய வல்லேகம ஹேமரத்ன தேரோ இந்த ஒழுக்கக்கேட்டில், அதுவும் சிறார் பாலியல் முறைகேடு தொடர்பான ஒழுக்கக்கேட்டில் சம்பந்தப்பட்டதும் இந்த விடயம் அரசியல் ரீதியில் பெரும் பேசுபொருளாகவும் மாறிவிட்டது. இந்த காவி முகம் கடந்த மாதம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது ஜனாதிபதி சட்டத்தரணிகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட சட்டவாளர்கள் அவருக்காக நீதிமன்றத்தில் உள்ளோம் ஐயா என குரல் கொடுத்து நீதிமன்றத்தில் அவரது தரப்பில் தோன்றியிருந்தனர். ஆனால் அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு 15 வயது சிறுமிக்காக இந்த முறைகேடு நடந்தபோது, அதாவது இந்த பிக்குவால் இந்த சிறுமி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் போது அவருக்கு 11 வயதாக இருந்த அந்த சிறுமிக்கு 11 வயதாக இருந்தது. இப்போது அந்த சிறுமி 15 வயதானவராக இருக்கின்றார். ஆனால் இவ்வாறாக பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்காக ஒரு சட்டவாளர் கூட நீதிமன்றத்தில் தோன்றிக்கொள்ளவில்லை. அனுர தரப்பில் உள்ள பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட குரல் எழுப்பிக் கொள்ளவில்லை. இப்போது நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் அதிகமான பெண் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஆட்சி தரப்பு என்றால் அது அனுரகுமார திசாநாயக்காவின் தரப்புத்தான். தென்னிலங்கையில் உள்ள முக்கிய பெண்ணுரிமை அமைப்புகள் கூட இந்த சிறுமிக்காக நீதி கோரி போராடவில்லை. கடந்த வாரம் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் பெண்கள் தான் இந்த சிறுமிக்கு குரல் கொடுத்திருந்ததும் ஒரு முக்கியமான விடயம். இந்த சிறுமிக்காக தோன்றிக் கொள்வதற்கு நீதிமன்றத்தில் ஒரு சட்டவாளர் கூட இல்லாத நிலையால் மனம் வெதும்பிக் கொண்ட ஸ்ரீலங்காவின் சிறார் பாதுகாப்பு அதிகார சபையின் இளம் சட்டவாளராக இருக்கக்கூடிய சஜீவனி அபயகோன் தான் சட்டத்தை விட மதம் மேலானதா, நீதியை விட பணம் மேலானதா என தனது முகநூலில் விரும்பி ஒரு கருத்தை பதிவிட்ட போது ஸ்ரீலங்காவின் அரசியலிலேயோ அல்லது படைத்துறையிலேயோ இல்லையென்றால் பௌத்த தளத்திலேயோ அதிகாரத்தில் இருப்பவர்களின் பக்கம் நீதி எப்போதும் சாயும் என்ற அவலமும் பட்டவர்த்தனமாக புலப்பட்டது. ஆயினும் சில முக்கியமான பிக்குகள், அதாவது பல்லினத்தை விரும்பும் பிக்குகள் இந்த விடயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என வெளிப்படையாக பேசி ஒரு முதற்சுழியை போட சிறார் பாதுகாப்பு அதிகார சபையின் சஜீவானியும் அவரது குழுவும் அச்சமின்றி இந்த பிக்குவை நீதியின் முன்னால் நிறுத்துவதற்கு களத்தில் குதித்ததால் தான் இந்த விடயம் இந்த அளவுக்கும் பேசுபொருளாக மாற்றப்பட்டது. பிக்கு கைது செய்யப்படும் அளவுக்கும் நிலைமைகளை தோற்றுவித்தது. இல்லையென்றால் இலங்கையில் கண்டியில் தலதா மாளிகைக்கு அடுத்தபடியாக உள்ள 8 புனித பௌத்த இடங்களை கண்காணிக்கும் புனித பீடமான அட்டமஸ்தானங்கள் எனப்படும் 8 இடங்கள் உட்பட நுவரெலிங் குலவிய எனப்படும் வடமத்திய பரப்பின் பௌத்த பிடியை அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக கைகளுக்குள் வைத்துள்ள குடும்பத்தில் இப்போதைய வாரிசான வல்லேகம ஹேமரத்ன தேரோ மிக சுலபமாக இந்த சட்டத்தின் பிடியிலிருந்து நழுவியிருப்பார். ஏனென்றால் அவர் அந்தளவுக்கு ஒரு வலிமையுள்ள ஒரு பௌத்த குடும்பத்தின் தற்போதைய வாரிசாக இருக்கின்றார்.
வல்லேகம ஹேமரத்ன தேரரை பொறுத்தவரை ஏற்கனவே கூறியது போல் அவர் ஒரு துக்கடா பிக்கு அல்ல, சாதாரண பிக்குவும் அல்ல. அவர் அசாதாரண அதிகாரத்தை கொண்ட ஒரு முகம். இந்திய பிரியனரின் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வருடம் இலங்கைக்கு சென்றபோது இதே ஹேமரத்ன தேரரின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக நரேந்திர மோடியே அவர் முன்னால் மண்டியிட்ட காட்சியும், இப்போதைய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு இதே தேரர் பிரித்நூல் கட்டிய காட்சிகளும் ஊடக பரப்புகளில் அதிகம் இருக்கின்றன. ஆனால் நரேந்திர மோடியே முழந்தாளிட்டு சாஷ்டாங்கமாக பணிந்த ஒரு பிக்கு தான் 11 வயதான சிறுமியை முறைகேடாக பாலியல் வன்புணருக்காக பயன்படுத்தி கொண்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு இலக்காகியுள்ளார், அந்த சந்தேகத்திற்கு இலக்காகியுள்ளார். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை முற்றும் துறந்த துறவிகள் என கருதப்படும் பௌத்த காவிகளுக்களும் ஒரு நிலப்பிரத்துவ பௌத்த தளம் இருக்கின்றது. இதனால்தான் வல்லேகம ஹேமரத்ன போன்ற பரம்பரை பௌத்த பிக்கு முகங்கள் பரம்பரை துறவர குடும்பங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. அதாவது இவ்வாறானவர்கள் பரம்பரையான துறவர குடும்பங்களில் இருந்து தான் தோன்றிக் கொள்வார்கள். ஆனால் இவ்வாறாக இருக்கக்கூடிய இந்த பரம்பரை பௌத்த பிக்கு குடும்பங்கள் அதிகாரத்தை தலைமுறையாக கடத்தி பௌத்தம் சார்ந்த பெரும் சொத்துக்களையும் அது சார்ந்த அரசியல் செல்வாக்கையும் கட்டுப்படுத்தி வருவதும் ஒரு யதார்த்தமான விடயம். இவ்வாறான முகங்களுக்கு, இந்த பெருந்தலைகளுக்கு அகில இலங்கை பௌத்த காங்கிரஸ் எனப்படும் ஒரு பெரும் வலையமைப்பு பின்னணியில் இருக்கின்றது. அதிலுள்ள சக்தி வாய்ந்த பௌத்த முகங்களும் பெரும் சக்தி வாய்ந்த நிறுவனங்களும், குறிப்பாக இலங்கையில் உள்ள ஒரு முக்கியமான மருத்துவமனை வலையமைப்பு எல்லாம் இந்த பிக்குகளுக்கு பின்னால் இருக்கின்றது. இவை வெளிப்படையான விடயங்கள். இவைதான் மறைமுகமாக அல்லது வெளிப்படையாக வல்லேகம ஹேமரத்ன தேரர் போன்றவர்கள் பக்கம் தங்களை நிலைநிறுத்தி கொண்டுள்ளன. இப்போது கூட அஸ்கிரிய பீடத்தின் பீடாதிபதி கூட பௌத்த விவகாரங்களை அரசின் கட்டுப்பாட்டுகள் அளிக்கும் திட்டமிட்ட முயற்சிகள் இந்த பின்னணியில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அலறிக்கொள்கிறார். அவரை பொறுத்தவரையும் போதைப்பொருள் கடத்தல் இல்லையென்றால் பாலியல் புணர்வுகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பான குற்றங்கள் உட்பட்ட தவறுகளை செய்யும் பிக்குகளை நீதிமன்றத்தில் நிறுத்தலாம், அதில் தவறில்லை என்கின்றார். ஆனால் விகாரைகளின் நிதியையும் வருமானத்தையும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்காக இவ்வாறான நகர்வுகளின் பின்னால் எடுக்கப்பட்ட நகர்வுகளை அவர் எச்சரிக்கின்றார், அதனை எதிர்க்கின்றார். அதாவது பௌத்த நிலப்பிரதுத்துவம் தொடர்பான அந்த நிலைப்பாடு மாற்றப்படக்கூடாது, அது உரசப்படக்கூடாது என்பதான கருத்தின் பின்னணியில் வெளிவந்த விடயம் இது. இவ்வாறாக பௌத்த பீடங்களே இந்த எச்சரிக்கைகளை அரசாங்கத்திற்கு விடுக்கும் நிலையில் பிக்குகள் தொடர்பான அனைத்து ஒழுக்கக்கேட்டு செய்திகளும் சமூக வலைப்பரப்பில் முன்னரங்கில் சூழல விடப்படுகின்றன. இதனால் தான் கண்டி பகுதியில் 15 வயதாக இருக்கும் தனது பெறாமகள் முறையான ஒரு சிறுமிக்கு சித்தப்பா உறவு நிலையில் உள்ள 25 வயதுடைய பிக்கு பாலியல் துன்புறுத்தலை செய்து அதன் அடிப்படையில் கைதான விடயமெல்லாம் இப்போது சமூக வலைத்தளங்களில் முன்னிலையில் சுழன்று வருகின்றது. எனினும் இந்த பிரச்சனையை தமிழர்களின் பகுதியிலிருந்து மடைமாற்றிக் கொள்வதற்காக சில நுட்பங்களும் முளைக்கச் செய்கின்றன. அந்த வகையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் பௌத்த மாணவர்களால் பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசாக் அலங்கார கூடுகள் நேற்று முன்தினமிருந்து இனந்தெரியாத நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதான செய்திகள் முளைத்திருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக சிங்கள மாணவர்களால் கோப்பாய் காவல்துறையில் நேற்று முறைப்பாடொன்றும் பதிவு செய்யப்பட்டதுடன் சிங்கள மாணவர்கள் நேற்று பல்கலைக்கழகத்தில் இதற்காக எதிர்ப்பு, அதாவது இந்த வெசாக் அலங்காரங்கள் சேதப்படுத்தப்பட்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஒரு போராட்டத்தை நடத்தியதாக தெரிகின்றது. தமிழர்கள்தான் இந்த சேதப்படுத்தலை செய்தார்கள் என்ற வகையில் வடக்கின் அருண் சித்தார்த் வகையரா தொகையராக்கள் கோல் மூட்டல் சிங்சாங் ஜால்ராக்களை அடிக்க தலைப்பட்டாலும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்களின் பெரிய ஊற்றுக்கண் ஒப்பீட்டு ரீதியில் தெற்கில் தான் பெரிய அளவில் உள்ளது. இல்லையென்றால் நாட்டில் பெரும் இணைய மோசடிகளை செய்து மாட்டுப்பட்ட சீனர்களின் ஒரு பகுதியின் கடவுச்சீட்டுக்களை விடுவித்து காசு பார்க்க ஸ்ரீலங்கா காவல்துறையிலேயே, அதுவும் கொழும்பு நகரிலேயே ஒரு திடீர் மாபியா கடந்த சில நாட்களுக்கு முன்னர் முளைக்காமல் இருந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மாபியா இவ்வளவு மாபியா மீதான சட்ட நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுத்தாலும் காவல்துறைக்குள்ளேயே கடந்த சில நாட்களுக்கு முன்னர், அதிக நாட்களுக்கு முன்னர் அல்ல, இல்லையென்றால் மஹிந்த ஆட்சி காலத்தில் அல்லது இல்லையென்றால் வேறு ஆட்சி காலத்திலும் அல்ல, அனுரகுமார திசாநாயக்கன் ஆட்சி காலத்தில் தான் முளைத்திருக்கின்றது.
கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் ராஜகிரியாவில் இயங்கிய ஒரு மெகா இணைய மோசடி குழு மடக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம். செய்தி வீச்சும் இந்த விடயத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தது. அவ்வாறாக அந்த இணைய மாபியா மோசடி குழு மடக்கப்பட்ட போது அங்கிருந்த வெளிநாட்டவர்களின் 92 கடவுச்சீட்டுகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைப்பற்றிய போது அவற்றில் 19 கடவுச்சீட்டுகளை வெளிக்கடை காவல் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி தன்வசம் மடக்கி வைத்திருந்து அவற்றை விடுவிப்பதற்கு ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கும் தலா 3 லட்சம் ரூபாய் என்ற டீலை பேசி 19 கடவுச்சீட்டுகளுக்கும் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் பணத்தை வசூலித்த விடயம் நடந்திருக்கின்றது. இப்போது இந்த குற்றத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டார் ஓஎஸ்சி, அதாவது வெளிக்கடை ஓஎஸ்சி மாட்டுப்பட்டு விட்டார். இந்த டீலில் முக்கிய சூத்திரதாரியாக இருந்த ஒரு பெண் இன்னமும் பிடிபடவில்லை. ஸ்ரீலங்கா சிஐடியினரோ இந்த பெண்ணை சரணடையுமாறு கோரிக்கை விடுத்தும் அவர் இன்னும் சரணடையாமல் தலைமறைவு வாழ்வில் உள்ளார். குறித்த இந்த பெண் தான் வெளிக்கடை காவல் நிலையத்துக்கு சட்டவிரோதமாக பணத்தை, அதாவது மாமூலை வசூல் செய்யும் கட்ட பஞ்சாயத்தை செய்யும் பெண் என்ற விடயம் தற்போது பகிரங்கப்பட்டிருக்கின்றது. இவ்வளவுக்கும் அரசாங்கம் மாபியாக்களை ஒடுக்கிக் கொள்வதாக கூறுகிறது. வெளிநாட்டில் உள்ள மாபியா தலைகளை எல்லாம் அதிரடியாக கைது செய்து நாட்டுக்குள் கொண்டு வருகின்றது, விசாரணை செய்கின்றது. போதைப்பொருள் வேலையமைப்பை முறியடிப்பதற்காக தேடுதல்கள் நடவடிக்கைகளை நடத்துவதாக கூறுகின்றது. ஆனால் காவல்துறையிலேயே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இவ்வாறான ஒரு டீல் மாபியா இருப்பது இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இவ்வாறாக வெளிச்சத்துக்கு வரும் விடயங்களில் இன்னொரு விடயமாக நேற்று இந்திய கடற்படையின் ஐராவத் போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்ட போது இந்த கப்பலில் ஸ்ரீலங்காவின் போர்க்கப்பலான சுரக்ஷாவுக்கு தேவையான முக்கிய உதிரிப்பாகங்கள் கொண்டு வரப்பட்ட விடயமும் பகிரங்கப்பட்டது. அதேபோல கொழும்பு கடற்கரையை தூய்மைப்படுத்தும் திட்டத்தில் இந்திய போர்க்கப்பலில் உள்ள மாலுமிகள் குழு ஸ்ரீலங்கா கடற்படையுடன் கைகோர்க்க உள்ளதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன. அண்மையில் இந்தியாவின் பிரபலமான சமூக வலைத்தள பதிவரான ஷெனாஸ் தனது இலங்கை சுற்றுப்பயணத்தின் போது இலங்கை தீவுடன் ஒப்பிடும்போது இந்தியா மிகவும் அசுத்தமான நாடெனவும் இந்தியாதான் உலகின் மிகவும் முதன்மையான அசுத்தமான நாடெனவும் ஒரு கருத்தை தெரிவித்து மாட்டிக்கொண்டார். சமூக ஊடக தளங்களில் இந்தியர்களை இந்த கருத்து சூடாக்க அவருக்கு எதிரான சமூக வலைத்தள தாக்குதல்கள் தொடர்கின்றன. குறிப்பாக இந்திய மக்களை இந்த கருத்து, அதாவது இந்தியாதான் அசுத்தமான நாடு என்ற அந்த சமூக வலைத்தள பதிவரின், அவரும் ஒரு இந்தியர் தான், அவரது கருத்து பொங்க வைத்திருக்கின்றது. ஸ்ரீலங்காவின் தொடர்ந்து நிலங்கள் மற்றும் கடற்கரைகள் போன்ற இடங்களில் இருந்து இந்த நேரலையை செய்த குறித்த சமூக வலைத்தள பதிவர் அந்த இடங்களின் சுத்தம் மற்றும் அழகு குறித்து பாராட்டுக்களை தெரிவித்து இலங்கையுடன் ஒப்பிடும்போது இந்தியா அசுத்தமான நாடு, இதனால் தான் இலங்கைக்கு சுற்றுலா பயணிகள் வருவது போல இந்தியாவிற்கு வருவதில்லை, இந்த அசுத்தம்தான் காரணம் என தெரிவித்த நிலையில், அதாவது இந்த அசுத்த நிலையால் இந்தியா தனது சுற்றுலா வருமானத்தை இழந்து வருவதாக குறிப்பிட்ட நிலையில்தான் இந்த எதிர்ப்பு இந்தியர்களால் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட நிலையில், இந்திய கடற்கரைகள் அவர் கூறியது போலவே சுத்தமாக இருந்தாலும் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டுள்ள இந்திய கடற்படையின் ஐராவத் போர்க்கப்பல் மாலுமிகளும் கடற்படையினரும் இப்போது கொழும்பு கடற்கரைகளை ஏற்கனவே சுத்தமாக இருப்பதாக இந்திய பதிவாளரை கூறும் அதே கடற்கரைகளை சுத்தமாக்குவதற்காக ஸ்ரீலங்காவிற்கு ஒத்துழைப்பதாக கூறுவதும் ஒரு முரண்நிலையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இவை இலங்கையை சார்ந்த விடயங்கள். இறுதியாக உலக நிலவரங்கள் மேற்கொண்டார். அமெரிக்காவுடனான தனது மறைமுக பேச்சுவார்த்தைகளை ஈரான் இடைநிறுத்தி உள்ளதான செய்திகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இது குறித்து கருத்து வெளியிட்ட அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சுவார்த்தைகள் இடைநிறுத்தப்பட்டமை குறித்து ஈரான் அமெரிக்காவுக்கு அதிகாரபூர்வமாக அறிவிக்கவில்லை என்றாலும் வேண்டுமானால் ஈரான் மௌனம் காப்பது அதற்கு மிகவும் நல்லதென தான் நினைப்பதாகவும், ஆனால் ஈரானுக்கு தான் இது பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே அமெரிக்காவின் முற்றுகையால் ஈரான் பெரும் நிதி இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். போர் நிறுத்தத்தை நீடித்துக் கொள்வதற்கும், அதாவது ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடித்துக் கொள்வதற்கும் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கும் அமெரிக்காவும் ஈரானும் ஒரு பூர்வாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நெருங்கிவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் இப்போது இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் காரணமாக அமெரிக்காவிற்கு ஒரு அழுத்தத்தை வழங்குவதற்காக இந்த பேச்சுக்களிலிருந்து தான் விலகுவதாக, இல்லையென்றால் இந்த பேச்சுக்கள் இடைநிறுத்தப்படுவதாக ஈரான் ஒரு தந்திரோபாயத்தை நகர்த்தி இருக்கின்றது. இந்த தந்திரோபாயத்துக்கு பலன் கிட்டியது போல தெரிகிறது. ஏனென்றால் இஸ்ரேல் மீதான தாக்குதலை நிறுத்துவதற்கு ஹெஸ்புல்லா அமைப்பும் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது தாக்குதல் நடத்தாமல் இருப்பதற்கு இஸ்ரேலும் உடன்பாடு கொண்டுள்ளதாக அமெரிக்கா தற்போது அறிவித்துள்ளது. அமெரிக்க முன்மொழிவை ஹிஸ்புல்லா ஏற்றுக்கொண்டதற்கான உறுதிப்படுத்தலை தாம் பெற்றுள்ளதாக அமெரிக்காவில் உள்ள லெபனான் தூதரகமும் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தினார். ஆனால்
ஹெஸ்புல்லாக்கள் மீண்டும் இஸ்ரேலிய நகரங்கள் மற்றும் இஸ்ரேலிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பெய்ரூட் மீதான தாக்குதல்கள் தொடரும் என்றும் நெதன்யாகு எச்சரித்திருக்கின்றார். லெபனானில் இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கைகள் தீவிரமடைகின்றன. அதில் ஒரு முக்கியமான கோட்டை கூட கைப்பற்றப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த புதிய ஒப்பந்தம் வந்திருக்கின்றது. அமெரிக்கா இரண்டு தரப்புடனும், அதாவது இஸ்ரேலிய தரப்புடனும் ஹிஸ்புல்லாவுடனும் பேசிய நிலையில் இந்த உடன்பாட்டை அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த உடன்பாட்டுக்கு மத்தியிலும் இஸ்ரேலோ தனது தரைவழி இராணுவ நடவடிக்கையை தொடரும் என குறிப்பிடுவதும் இன்னொரு முக்கியமான நெருடலுக்குரிய விடயமாக இருக்கிறது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.